தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் மது போதையில் வாகனங்களை சேதப்படுத்திய இளைஞருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அஸ்வினி, மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் குடிபோதையில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், ஷேர் ஆட்டோ மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களை சேதப்படுத்திய 2 சிறார்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 2 மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் கடந்த 16ஆம் தேதி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார், ஆட்டோ மற்றும் பொதுமக்களுடைய இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் சேதப்படுத்தி சென்றுள்ளனர். இது குறித்து அவனியாபுரம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மதுரை ஜெயின்புரத்தைச் சேர்ந்த அன்புராஜ் என்பவரது மகன் வீரபாண்டி மற்றும் சீனிவாச பெருமாள் என்பவரது மகன் சூர்யா என்பதும் தெரிய வந்தது. இவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடிக்க முற்பட்ட பொழுது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பாலடைந்த கட்டடம் பகுதிக்குள் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறை வருவதை கண்டு அங்கிருந்து தப்ப முயன்ற போது அவர்கள் அந்த சுவற்றிலிருந்து வழியாக ஏறி குதித்து தப்ப முயன்ற போது இருவருக்குமே காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இருவரையும் மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மது போதையில் பொதுமக்களுடைய வாகனங்களை அடித்து உடைத்த 2 நபர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அப்பகுதி பொதுமக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அஸ்வினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.